ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் விசன் ஆஃப் ரிவைவல் ஊழியங்களின் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானம் பண்ணும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம். அதில் 13ஆம் அதிகாரம், அதில் வசனம். துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். மாம்சத்தின் சுவாப குணங்கள் எல்லா மனுஷருக்குள்ளேயும் உண்டு. மாம்சத்திலிருந்து பிறக்கிற நிறைய காரியங்கள் உண்டு. மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் இச்சைகள் எல்லாம், அதிலிருந்து கோபங்கள், எரிச்சல்கள், பகைகள், விரோதங்கள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அப்போ துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இயேசுவை தரித்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவராகிய ஒரு ஆடையை நாம் தரித்து கொள்ளும் பொழுது என்ன ஆகிறது? நாம் ஏற்கனவே போட்டிருந்த அந்த ஆடையை மாற்றிவிட்டு இன்னொரு புதிய ஆடையை நம்ம தரித்து கொள்கிறோம். நம்முடைய தோற்றம் மாறுகிறது. அந்த ஆடையின்படி தான் ஜனங்கள் நம்மை பார்க்கிறார்கள். நல்ல இடங்களுக்கு போகும் பொழுது உயர்ந்த ஆடைகளை நாம் அணிந்து கொள்கிறோம். நீட்டான ட்ரெஸ்ஸுகளை நம்ம பண்ணுறோம். அப்போ இந்த கிறிஸ்துவை தரித்து கொள்வது என்றால் கிறிஸ்துவினுடைய சுவாப குணங்கள் நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து பார்க்கிறவர்கள் நம்மை பார்க்காமல் இயேசுவை பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் அவருடைய குணங்களை பார்க்கணும். இயேசு அந்த இடத்துல இருந்தால் எப்படி நடந்து கொள்வாரோ அப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்ம பார்க்கிறோம், பழைய அவருடைய ஊழியத்தின் காலங்களிலே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே பரிசேயர்கள் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள், நியாயசாஸ்திரிகள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த ஜனங்களை ஒரு விதமாய் பார்த்தார்கள். இவன் பாவி, இவன் பிரதான பாவி, இவன் பக்கத்திலே போகக்கூடாது, இவன்கிட்ட பக்கத்தில் போனாலே நமக்கு அந்த பாவம் ஒட்டிரும், நம்ம அசுத்தப்பட்டுருவோம், நம்ம பரிசுத்தவான் என்று சொல்லி ஒவ்வொருத்தரையும் நியாயம் தீர்த்தார்கள் ஜனங்கள். அதே இடத்துல எல்லாரும் ஒரு பாவமும் அறியாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த மனுஷன், குற்றமில்லாமல் பிறந்து குற்றமில்லாமல் வாழ்ந்தவர். அந்த பரிசுத்தவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை அன்போடு நேசித்தார். அவர்களிடத்தில் போய் அவர்களோடு அவர் சாப்பிட்டார், அவர்களோடு உறவாடினார். அவங்க கூப்பிடும் பொழுது அவங்க வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரும் கூட்டமாக இயேசுவிடத்தில், பாவிகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமாக வந்தார்கள். அவர்களை விலக்கி வைக்கல. அவர் பாவிகளோடு விருந்து கொள்கிறார் என்று சொல்லி அவரை குறித்து ஒரு குற்றம் சாட்டு எழுந்தது. எந்த நேரமும் பாவிகளோடு இருக்கிறார், பாவிகளோடு சாப்பிடுதார், பாவிகளோடு உறவாடுதார். யாரையும் பாவி என்று இயேசு புறம்பே தள்ளலை. பயங்கரமான பாவமான மனிதர்கள் அநேகர் வந்து அவரை சந்தித்தார்கள். அவரிடத்தில் உள்ள கிருபையின் நிமித்தமாய், நிரம்பி வழிகிற கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மிடத்தில் அவர் வாசம் பண்ணினார். அவரிடத்திலிருந்து இருந்த அந்த பூரண கிருபை அந்த ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்து அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். இயேசு அவர்களிடத்திலே போனார், சக்கைவினுடைய வீட்டிற்கு போனார். அவன் பாவியான மனுஷன் என்று சமுதாயத்தால் கருதப்பட்ட ஒரு மனுஷன். ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி அவன் ரட்சிக்கப்பட்டான். இயேசு எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் பாவிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். பாவிகளை மனம் திரும்பி அழைக்கவே நான் வந்தேன், நீதிமான்களை அல்ல என்றார். அப்போ இவருடைய கண்ணோட்டமும் அந்த நாட்களிலே பரிசுத்தவான்களாய் வாழ்ந்த அவர்களுடைய கண்ணோட்டமும் நேர் எதிராக இருந்தது. அப்போ இவர் தேவன் மனுஷனை பார்க்கிற விதம் வேறு, இயேசு ஒரு மனுஷனை பார்க்கிற விதம் வேறு. பரிசுத்தவான்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருக்கிற மனிதர்கள் பார்க்கிற பார்வை வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு.
அப்போ தரித்து கொள்ளுங்கள் என்றால் அவர் பார்க்கிற பிரகாரம் நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய பார்வை மாற வேண்டும், நம்முடைய எண்ணங்கள் மாற வேண்டும், நம்முடைய சிந்தைகள் மாற வேண்டும். இயேசு இந்த இடத்துல இருந்தால் எப்படி நடந்து கொள்வார் என்பதைத்தான் நான் யோசிக்கணுமே தவிர அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அல்ல. அப்போ கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிற ஒரு அனுபவம், அது மேலோங்கி நிற்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய சுவாபங்களை மேலோங்கி நிற்கும்படியாய் நாம் அதற்கு இணங்க வேண்டும், அதற்கு கீழ்ப்பட வேண்டும். நம்முடைய மாம்ச சுவாபங்கள் வெளிப்படாதபடி துரு இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து அதை நம்ம மேம்படுத்துவதற்கு கோபங்கள், எரிச்சல்கள், பகைகள், இச்சைகள் இவைகள் நமக்குள்ளே பெருகக்கூடாது. அவைகளை மட்டுப்படுத்த வேண்டும். அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத தூர தள்ளிட்டு இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கலாத்தியர் 3:27 நம்ம பார்க்கிறோம். உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகள், ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஞானஸ்நானம் பெற்ற அன்னைக்கே நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். அந்த உன்னத அனுபவத்தை காத்து கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நேரத்தில், அந்த ஆரம்ப நாட்களிலே ஒரு தெய்வீக சந்தோஷம், ஒரு சமாதானம், ஒரு மகிழ்ச்சி, வேதத்தை வாசிப்பதில், ஜெபம் பண்ணுறதில் பெரிய மாற்றம் நமக்குள்ளே வந்திருக்கும். அதுதான் கிறிஸ்துவை தரித்து கொண்டது. இப்போ ஞானஸ்நானம் பெற்ற புதுசில் அப்படி ஒரு அனுபவத்தில் இருப்பார்கள். பொதுவாக எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஆரம்ப நாட்கள் அப்படித்தான் இருக்கும். இதுதான் கிறிஸ்துவை தரித்து கொள்கிறது. மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு வித்தியாசத்தை பார்ப்பார்கள். அப்போ அதை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. ரோமர் 12:2 நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ரோமர் 12:2 பார்க்கிறோம். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும். வெளியில் காட்டப்படுகிற தோற்றங்கள் அல்ல முக்கியம். வெளி தோற்றம், வெளி வேஷம் அது முக்கியமல்ல. அதைத்தான் இந்த இடத்துல, இந்த வசனத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொன்னால், உலகத்திற்கு ஒத்த வேஷம்தான் நம்ம தரிப்போம். அது தெரியாமல் என்று சொன்னால் அந்த அர்த்தத்தில் அது சொல்லப்படவில்லை. உலகம் முழுவதும் கலாச்சாரங்கள், எத்தனை விதமான கலாச்சாரங்கள், எத்தனை விதமான தேசங்கள், எத்தனை விதமான மனிதர்கள், அவங்க ட்ரெஸ்ஸிங், லைஃப் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அவங்க போடுகிற ஆடைகள், அவங்க உடுத்துகிற ஆடைகள், அதெல்லாம் எல்லாமே கம்ப்ளீட்டாக வித்தியாசமாக இருக்கும். தேசத்துக்கு தேசம், ஸ்டேட்டுக்கு ஸ்டேட், இனத்துக்கு இனம் அது மாறுபடுகிறது. அது அவங்களுக்கு மத்தியில் அவங்களோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ட்ரெஸ் பண்ண முடியும். அப்போ அதை மாற்றுறதில்லை உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பது. நம்ம அந்த கலாச்சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த கலாச்சாரத்தின்படி தான் ஆடை அணிய வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு இங்கே இருக்கிற வேட்டி கட்டிட்டு ஒரு ஜிப்பாவும் போட்டுட்டு பிரசங்கம் பண்ணுவாங்க. இவர்கள் வெளிநாட்டுக்கு போனால், அமெரிக்காவுக்கு போனால் கோட்டும் டையும் சூட்டும் போட்டு ஷூ போட்டுட்டு தான் பிரசங்கம் பண்ணுவாங்க. இங்கே இருக்கும்போது செருப்பை வாசலுக்கு வெளியே போடுவாங்க. அங்கே போனால் ஷூ போட்டுட்டு தான் பிரசங்கம் பண்ணணும். அப்போ அங்கே உள்ள லைஃப் ஸ்டைல், அங்கே உள்ள முறை அப்படித்தான், அதுதான் அங்கே அங்கீகாரம். அப்போ அதற்கு தக்க தான் இவங்க தங்களை மாற்றிக்கொள்கிறாங்க. அப்போ அந்த ஜனங்களுடைய கலாச்சாரம் அப்படித்தான் இருக்கிறது. ஆகையினாலே அவர்கள் மத்தியில் தான் அப்படித்தான் ஊழியம் செய்ய முடியும். இங்கே இப்படி இருக்கிறவர்கள் அங்கே அப்படி மாறுவாங்க. அப்போ இது உலகத்திற்கு, பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்பது இந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை.
எல்லாரும் ஒரு விதமாக ட்ரெஸ் பண்ணுறாங்கன்னா நான் இவங்கள மாதிரி பண்ண மாட்டேன், நான் வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு போகிறதில்ல, அர்த்தம் இல்லை. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்ம பார்வைக்கு நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றுறது ரொம்ப ஈஸி. அப்படி மாற்றுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. தேவனுடைய நன்மையும் அதான் போட்டிருக்கு, ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகணும். ஆண்டவருடைய சித்தம் என்ன என்று பகுத்து அறியத்தக்கதாக மனம் புதிதாக வேண்டும். ஆண்டவருக்கு தேவனுடைய நன்மை, ஆண்டவருக்கு முன்பாக எது நன்மை என்று ஆண்டவர் விரும்புகிறார். நன்மை செய்ய படியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எது நன்மை? நற்கிரியைகள் நன்மை. இது ஆண்டவர் எதை நன்மை தீமை இந்த ரெண்டையும் இருக்கிறது. அதில் ஆண்டவருடைய பார்வையிலே எது நன்மை, ஆண்டவருக்கு எது பிரியமாக இருக்கும், நம்ம என்ன செஞ்சால் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். பரிபூர்ணமான சித்தம், அவருடைய முழுமையான சித்தம் என்ன நம்முடைய வாழ்க்கையில், இதையெல்லாம் பகுத்தறியத்தக்கதான மனம் புதிதாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் புதிதாகி அதன்படி நம்ம வாழ வேண்டும். இதுதான் நமக்குள்ளே வருகிற ஒரு மாற்றம். இன்டர்னல் சேஞ்ச், எக்ஸ்டர்னல் சேஞ்ச் இல்லை. நமக்குள்ளே வருகிற மனம் புதிதாகிறதினாலே மறுரூபம், நமக்குள்ளே மறுரூபம். நம்ம குணாதிசயங்களிலே அது வெளிப்பட வேண்டும், சுவாபத்தில் வெளிப்பட வேண்டும், நம்ம பிஹேவியரில் வெளிப்படணும், ஆடைகளை மாற்றுவதல்ல. அப்போ இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது வெளி தோற்றத்தை குறித்து அல்ல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் பண்ணினார் 3.5 வருட காலம். அவர் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தார், அதே மாதிரி நானும் ஒரு ட்ரெஸ்ஸு அங்கி தைச்சு போட்டுக்கொள்ளலாம். அது யூத கலாச்சாரத்தின்படி அன்னைக்கு அந்த யூதர்கள் என்ன ஆடை அணிவாங்களோ அந்த ஆடையை தான் இயேசு அணிந்திருந்தார். அவர் வித்தியாசமாக ஒன்றும் ட்ரெஸ் பண்ணலை. இயேசு கிறிஸ்துவை போல இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று சொன்னால் உடனே இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணாரோ அதே மாதிரி நானும் ட்ரெஸ் பண்ண முடியும். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதை குறித்து சொல்லவில்லை. மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். மாற்றம், உள்ளான மனுஷனிலே மாற்றம், நமக்குள்ளே வருகிற மாற்றம், அதை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். பச்சோந்தி மாதிரி நேரத்துக்கு நேரம் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் சில மனிதர்கள். இங்கே போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க, இங்கே போனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க, போகும்பொழுது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஸ்திரத்தன்மை, ஜென்யூனிட்டி இருக்காது. ஆட்களுக்கு தக்க வேஷம் போடுவார்கள், அவர்கள் காரியம் ஆகிறதுக்காக வேஷம் போடுவாங்க. இதுதான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறது. நம்முடைய நிலையிலே நம்ம நின்று கொள்ளலாம். இது தவறு, இது சரி, தேவனுக்கு பிரியமானது, பிரியமில்லாதது, தேவனுடைய பார்வையிலே நன்மை தீமை, எது நன்மையானது எது தீமையானது, தேவனுக்கு பிரியமானது எது பிரியமல்லாதது எது, ஆண்டவருடைய சித்தம் நான் இப்படி செய்வது தேவ சித்தமாக இப்படி செய்வது, இதில் தான் நம்ம தெளிவாக இருக்க வேண்டுமே தவிர அதை மற்றவர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக நம்ம அதை செய்யக்கூடாது. இல்லை நான் அதை செய்ய மாட்டேன், அது தேவனுக்கு பிரியமில்லாத விஷயம், அப்போ இந்த காரியம் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக அதை ரெஃப்யூஸ் பண்ணதுக்கு, மறுப்பதற்கு, அவங்களோட மிங்கிலாகாமல் விலகி இருப்பதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு எச்சரிக்கை வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அவரவர்களுக்கு குடிக்கிறவங்களோட போட குடிச்சிடலாம், அந்த பார்ட்டி எல்லாரும் குடிக்கிறாங்கன்னா நம்மளும் குடித்துக்கொள்ள, அப்படி அந்த ஒவ்வொரு இடத்திலும் போகும் பொழுது அந்த சூழ்நிலைக்கு தக்க நம்மை மாற்றிக்கொள்வதல்ல. நமக்குள்ளே ஒரு பரிசுத்தம், ஒரு பிரதிஷ்டை தேவனுக்காய், அந்த பிரதிஷ்டையிலே நிலைத்திருப்பது, அதுதான் அந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருப்பது. மாறிக்கிட்டே இருக்கிறதில்ல, அந்த ஆட்களுக்கு தக்க மாறி மாறி நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் வேஷம் போடுறதில்லை. அதைத்தான் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் எப்படி இருந்தார், எப்படிப்பட்டவராய் இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த பொழுது அவர் எப்படி இருந்தார். கொலோசியர் 1:15 அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதரிசவனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். காணக்கூடாத தேவன், ஆவியாய் இருக்கிற தேவன், அவருக்கு உருவம் கிடையாது. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், ரியல் ரெப்ரசன்டேஷன்.
தேவனை வெளிப்படுத்தினார். தேவனுடைய சுவாபங்களை மாம்சத்திலே வெளிப்படுத்தினார். பிதாவாகிய தேவனுடைய சுவாபங்கள், அவருடைய குணாதிசயங்களை இயேசு தன்னிடத்திலிருந்து வெளிப்பட பண்ணினார். தேவனை ஒருவனும் கண்டதில்லை, நேரடியாய் பார்த்ததில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தெய்வீக சுவாபங்களை தம்மிடத்திலிருந்து வெளிப்பட பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அதுதான் மறுரூபமாகிற நம்ம கிறிஸ்துவை தரித்து கொண்ட ஒரு மனிதனுடைய சுவாபங்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இயேசு கிறிஸ்து தேவனுடைய சுவாபங்களை வெளிப்பட பண்ணினார். தேவனை கண்டார்கள், அவரிடத்திலே தேவனை கண்டார்கள். தேவ மனுஷன் என்று அவரை கனம் பண்ணினார்கள். பரிசுத்தவான், கர்த்தரிடத்தில் வந்த தீர்க்கதரிசி என்று சொல்லி அவரிடத்திலிருந்து அந்த தெய்வீக ஞானம் வெளிப்பட்டது, கிருபை வெளிப்பட்டது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராயிருந்தார், மனதுருக்கம் உள்ளவராயிருந்தார், அன்புள்ளவராயிருந்தார், பாவிகளை நேசித்தார். தேவனிடத்திலே என்னெல்லாம் சுவாபங்கள் இருந்ததோ அந்த சுவாபங்கள் அவரிடத்திலே வெளிப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அதை வெளிப்படுத்தினார் இயேசு. தேவ சுவாபங்களை அவர் தரித்து கொண்டிருந்தார், அவர் வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கொலோசியர் 2:9 பார்க்கிறோம், தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருந்தது. தெய்வீக சுவாபங்கள் பிதாவினிடத்திலே, பிதாவாகிய தேவனிடத்திலே காணப்படுகிற தெய்வீக சுவாபங்கள். அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. 1000 தலைமுறைக்கு இரக்கம் செய்கிறவர் என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் என்னென்ன சுவாபங்கள் காணப்பட்டதோ, குணாதிசயங்கள் காணப்பட்டதோ, அவர் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல் நமக்காய் அவரை அனுப்பினவர். அந்த தெய்வீக அன்பு இவைகள் எல்லாவற்றையும் இயேசு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தினார். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள்ளே வாசமர். மனுஷனை போல தான் இருந்தார், நம்மை போல தான் இருந்தார், அந்த யூதர்களை போல தான் இருந்தார். அந்த யூதர்கள் பண்ணின ட்ரெஸ்ஸை தான் அவர் பண்ணியிருந்தார். எல்லாரையும் போல அந்த தேசத்திலே அவர்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அந்த ட்ரெஸ் தான் பண்ணியிருந்தார். ஆனால் தெய்வீக சுவாபங்கள் அவருக்குள்ளே இருந்து வெளிப்பட்டது. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபான ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னுதாரணமாக, ரோல் மாடலாக இருந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு தேவ மனுஷன் இப்படித்தான் இருப்பான், அவனுடைய சுவாபங்கள் இப்படித்தான் இருக்கும் என்பதை முன்வைத்து ஒரு ரோல் மாடலாக வாழ்ந்து காண்பித்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பரிபூரணம் எல்லாம் அவருக்குள்ளே வாசமாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 4:23-24 பார்க்கிறோம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். புதிய மனுஷனுடைய சுவாபங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய், ஆவி, நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய ஆவி சுத்திகரிக்கப்படுகிறது. ஆவியில கிரியை செய்கிறார், வாசம் பண்ணுகிறது. தேவன் வாசம் பண்ணுகிற இடம் புதிதான ஆவி உள்ள. முந்தி இருந்தது போல இருக்கக்கூடாது, பழையவைகளெல்லாம் ஒளிந்து போகணும், எல்லாம் புதிதாகணும். சுவாப குணங்கள் எல்லாம் போகணும். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும், மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். சடங்காச்சாரமான நீதி இருக்கிறது, சடங்காச்சாரமான பரிசுத்தம் இருக்கிறது. பொய்யான நீதி இருக்கிறது, பொய்யான பரிசுத்தம் இருக்கிறது. பரிசுத்தம் போல தெரியும், ஆனால் பரிசுத்தம் அல்ல. நீதியா தெரியும், ஆனால் நீதி அல்ல. தேவனுடைய பார்வையில் எது நீதியாக இருக்கிறதோ அதுவே நீதி, மெய்யான நீதி. தேவனுடைய பார்வையிலே தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். தேவன் எதை பரிசுத்தமாய் பார்க்கிறாரோ அந்த பரிசுத்தம் வேணும். வெளி வேஷத்தை ஆண்டவர் விரும்பவில்லை. அது முக்கியம் இல்லை, பிரதானம் அல்ல, இதுதான் முக்கியம். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே
ஊற்றப்பட்டார் ஒரு நாளிலே. பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனங்கள் அந்த பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் என்று வேதம் சொல்லு. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி நம்மை ஆளுகை செய்யும் பொழுது புதிதான ஆவி உள்ளது. பழைய ஆவி வேற மாதிரி இருந்தது. ஆவியில் நம்ம உணர்த்து போராடுகிற சில விஷயங்களில் நம்ம தவறு செய்யும் பொழுது அந்த ஆவி போராடுகிறது. நம்முடைய ஆவி நீதியாக இருக்காது. அதில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஒரு மனுஷனுக்குள்ளே ஊற்றப்படுகிறார் வருகிறார் என்றால், அந்த மனுஷன் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ விசுவாசிக்கிறானோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடுகிறார். பரிசுத்த ஆவியினாலே தேவன் அந்த மனுஷனை முத்திரை போட்டுருந்தார். அன்னைக்கே அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்துடுவார். சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனசாட்சி உண்டாயிரும். ஆவி சுத்திகரிக்கப்பட்டுரும். அப்போ அதற்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருந்து நமக்கு சில காரியங்களை தவறு எது சரி எது தவறு என்று உணர்த்துவார். அதனால உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர். பழைய மனுஷன் புதிய மனுஷன். மகிமையில் மேல் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே அந்த மாற்றங்கள் வர வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுக்கணும், கீழ்ப்படியணும். அப்போ தான் ஆண்டவர் அந்த மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வருவார். இணங்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு இணங்கணும், அவருடைய வழி நடத்துதலுக்கு இணங்கணும், பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படியணும், இணங்கி போகணும், எதிர்த்து நிற்கக்கூடாது. இப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கு. அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தன்னை அந்த பரிசுத்த ஆவியை நமக்கு தந்த தேவனே அசட்டை பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நமக்குள்ளே சில காரியங்களை உணர்த்தும் பொழுது அதை அசட்டை பண்ணிவிட்டு நம்ம இஷ்டம் போல நம்ம வாழ ஆரம்பித்தால், அதை புறந்தள்ளிவிட்டு வாழ ஆரம்பித்தால், அவர் உபதேச சத்தியங்கள் அல்லது ஒரு வார்த்தை வசனங்கள், சில எச்சரிப்பின் சத்தங்கள் தெய்வ மனிதர்கள் மூலமாய் வரலாம். அதை அற்பமாய் தூர தள்ளிவிட்டு நம்ம போகும்பொழுது அந்த சொன்ன மனுஷனை அல்ல, பரிசுத்த ஆவியை தந்த தேவனை நீங்கள் தள்ளுகிறீங்க என்று அர்த்தம். அப்போ கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். புதிய மனுஷனுடைய சுவாபங்கள், பழைய மனுஷனுடைய சுவாபங்கள். இந்த புதிய மனுஷனுடைய சுவாபங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். பழைய மனுஷனுடைய சுவாபங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மடியணும், அது வலுவிழந்து போயிடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கவும் படுகிறான் என்று. அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் அனுபவம், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அது ரினியூ பண்ணப்படுது, அப்டேட் பண்ணப்படுது. அது பலன் பெற்று உள்ளான மனுஷன் பெரிய பராக்கிரமசாலியாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆவிக்குரிய குழந்தையின் நிலையிலிருந்து அது வளர்ந்து வளர்ந்து பெரிய ஆளாகுது. புறமான மனுஷன் நாளுக்கு நாள் மாம்சத்தின் கிரியைகள் குறைந்து கொண்டே வருகிறது, பலவீனப்பட்டு கொண்டே இருக்கு. இதைத்தான், இந்த மாற்றத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ கிறிஸ்துவினுடைய சுவாபங்கள் ஒரு மனுஷனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவை தரித்து கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் சரீரப்பிரகாரமாய் அவருக்குள்ளே வாசமாய் இருந்தது என்று பார்த்தோம். தெய்வத்துவத்தின் பரிபூரணம் சரீரப்பிரகாரமாய் இயேசுவுக்குள் வாசமாய் இருந்தது. அப்போ கிறிஸ்துவை ஒரு மனுஷன் தரித்து கொள்ளும் பொழுது அவனுக்குள்ளேயும் இந்த மாற்றங்கள் வர வேண்டும். அவரை ஒரு முன் உதாரணமாய் வைத்து, முன்னோடியாய் வைத்து, ரோல் மாடலாக வைத்து, நாம் இப்படி மாற வேண்டும் மாற வேண்டும் மாற வேண்டும் என்று நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய வாழ்க்கை மறுரூபப்பட்டு கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்கு
நம்ம தொடர்ந்து சொல்ல வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பார்க்கும் பொழுது, நான் எதற்காய் பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொண்டேன் என்று நான் நினைக்கிறதில்லை, அதுக்காய் தொடர்ந்து ஓடுகிறேன், பிரயாசப்பட்டு கொண்டே மரிக்கும் வரையில் நம்ம போராடி கொண்டிருக்கிறோம். ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. உலகத்தோடு போராட்டம், மாம்சத்தின் கிரியைகளோடு போராட்டம், சூழ்நிலைகளோடு போராட்டம், பிசாசுகளோட போராட்டம், மனுஷர்களோட போராட்டம். நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த கோல், அந்த இலக்கு, அதை அடையும்படியாய் நம்ம தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நாளுக்கு நாள் நமக்குள்ளே அந்த பழைய மனிதன் பலவீனப்பட்டு, உள்ளான மனுஷன் பலப்பட்டு புதிதாக்கப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய கிறிஸ்துவினுடைய சுவாபங்கள் நமக்குள்ளே வெளிப்படுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு கீழ்ப்படியே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு கீழ்ப்படியே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து சொன்னார், சகல சத்தியத்துக்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார் என்று சொன்னார். அவர் கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார். நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சரியான பாதையிலே நடத்த விரும்புகிறார். ஒரு சீரான ஒரு பாதையிலே கொண்டு சென்று பரலோகத்தின் ரட்சிப்பின் பாதைக்கு நேராய் எந்த பாதையிலே சென்றால் நம்ம பரலோக ராஜ்யத்தை அடைய முடியுமோ, ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் அவரோடு கூட நம்ம போவதற்கு தகுதியாக இருக்கணும்னா எந்த பாதையில் செல்லணும், எப்படி வாழ வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றாற் போல நம்மை நடத்த முற்படுகிறார். அதற்கு இணங்கி போகும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் வர ஆரம்பிக்கிறது. அப்போ அந்த கோலை ரீச் பண்ணணும். கல்வியில் சில வேளையில் படிக்கிற பிள்ளைகள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் கீழே இருப்பாங்க. சில கிளாஸில் வரும்போது சரியாக படிக்க மாட்டாங்க. அவர்களுக்கு சொல்லி 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 மோட்டிவேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு வெறி வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டாக வரணும், நான் இவ்வளவு பெரிய பிரதானமான நிலைமைக்கு நான் வரணும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வைராக்கியம் உள்ளுக்குள்ளே பிறக்கும் பொழுது எல்லாத்தையும் தூர தள்ளிட்டு படிக்க 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 திரும்ப 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 இந்த காரியங்களில் கான்சன்ட்ரேஷன், முயற்சி, ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி கடைசியில் மிகப்பெரிய சாதனையை படைத்த அந்த எக்ஸாமில் பெரிய மதிப்பெண்கள் பெற்று பாஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு பிரயாசங்கள், ஏராளமாய் பிரயாசங்கள் படுகிறார்கள். பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் பந்தய பொருளை ஒருத்தன் தான் பெறுவான் போட்டு. அப்போ அப்படி ஒரு முதலானவனாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு வெறியோடு அவர்கள் போகும் பொழுது தான் அதில் அச்சீவ் பண்ணுறாங்க. அப்போ அதே போல தான் பரிசுத்த வாழ்க்கை வாழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் போய் சேருவதற்கும் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் நம்ம என்னென்ன காரியங்களை விட்டுறணும், எது முக்கியமானது, எது பிரதானமானது, அதுக்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தூரத்தள்ளிவிட்டு புறந்தள்ளிவிட்டு நம்ம கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை, விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை ஓடக்கடவோம். நம்முடைய கண்களை அவர் மேல் பதிய வைப்போம். அவருடைய சுவாபங்கள் நமக்குள்ளே வரும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய சமூகத்தில் நம்முடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் கர்த்தர் பேசும்படியாய் ஜெபிக்க. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தெய்வீக சுவாபங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் வரும்படியாய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்பா. அவருடைய சாயலை அடையும்படியாய், உடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படும்படியாய், உடைய ராஜ்யத்திலே பங்கடைவதற்கு தகுதியுள்ளவர்களாய் காணப்படும்படியாய், குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் தாமே உணர்த்தி எந்தெந்த காரியங்களிலே சீர்படுத்த வேண்டும், என்னென்ன காரியங்களை சரி செய்ய வேண்டும் என்று அவர்களோடு கூட நீர் இடைப்பட்டு உடைய பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.